50 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த தேசிய முன்னணியுடனான கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான ஒருமனதான தீர்மானத்தை மஇகா பேராளர்கள் நிறைவேற்றியுள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அதிரடி முடிவை எடுத்தாலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்திற்கு அவருடைய பதவிக்காலம் முடியும் வரை தொடர்ந்து முழு ஆதரவு அளிப்போம் என்று மஇகா உறுதியளித்துள்ளது. நாங்கள் சலிப்படைந்து விட்டோம். கௌரவமான அதிகார பகிர்வு சூத்திரம் தேவை என்று ஆவேசத்துடன் பேசிய அவர் இந்த விலகல் முடிவிற்கான காரணத்தையும் வெளிப்படையாக தெரிவித்தார். இருப்பினும் மஇகா ஒருபோதும் தனியாக செல்லாது என்றும் தேசிய முன்னணியை விட்டு விலகிய பின்னரே எந்த கூட்டணியில் இணைவது என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்று ஷா அலாம் IDCC மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மஇகா ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய விக்னேஸ்வரன் இந்த கட்சியின் முடிவு குறித்து பிரதமர் அன்வாரிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்த போது அவர் முடிவை பரிசீலிக்குமாறு தமக்கு அறிவுறுத்தியதாகவும் கூறினார். இந்த கூட்டணியை விட்டு விலகுவது குறித்த மிக முக்கியமான இறுதி முடிவு மிக விரைவில் கட்சியின் மத்திய செயற்குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.